Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு மணி நேரத்துக்கே 4000 ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். யூசுவலா பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்றோம் இல்ல ஏதாச்சும் தயாரிப்பு தொழில் இல்லாம ஒரு ஸ்மால் ஸ்கேலா நம்ம எடுத்து ஒரு பிசினஸ் பண்றோம்னாலுமே ஹார்லி அதோடைய வேஜஸ் அதாவது அதோட கூலி எவ்வளவு வரும் அதோட இன்கம் எவ்வளவு வரும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா அந்த மாதிரி இருந்தால் தான் மேனுஃபேக்சரிங்காக நம்ம செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா வாங்கி விற்கிறது தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. கண்டிப்பாக ஒரு சின்ன முதலீடு ஒரு 40,000 50,000 ரூபா இருந்தால் கூட நம்மளால மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு டீசெண்டான இன்கமே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு நம்மள டெய்லியுமே எல்லார் வீட்டுங்கள்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதுக்கு டிமாண்ட் இருக்கிற மாதிரியான இன்கமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது என்ன ப்ராடக்ட்ஸ், இதை எப்படி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். நாப்தலின் பால்ஸும் அதுக்கப்புறம் கற்பூரமும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாப்தலின் பால்ஸ் அப்படின்றது நம்ம ஊருங்களில் தயாரிப்பு அப்படின்றது ரொம்ப குறைச்சல். கொஞ்சம் ஆண்டுங்களுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் தான் மெயினாக இதுக்கு நிறைய இதோட மேக்கிங்கே இருக்கும். கலர் கலராக பண்ணுறது, வட்டமாக பண்ணுறது, சதுரமாக பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ். ஏன் அப்படின்னா இதோட ரா மெட்டீரியல்ஸ். பட் இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. இதோட ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலே நமக்கு பாரிஸ் கார்னர்லேயே 20 கிலோ மூட்டை 30 கிலோ மூட்டை இந்த மாதிரி எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரா மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன், மிஷினோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். கலராக பண்ணுறது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நிறைய ஆக்சுவலாக நம்ம மூட்டைங்கள்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுலேயே நமக்கு கலர் சாயம் போட்டே கொடுக்குறாங்க. இந்த பிங்க் கலரா, ப்ளூ கலரா, க்ரீன் கலரா, என்ன கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சாயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கெமிக்கல் அந்த ஸ்டோர்ஸ்லேயே நாப்தலின் பால்ஸ் வாங்குறோம் பார்த்தீங்களா, அங்கேயே இந்த எசன்ஸ் இருக்கும். இதில் கலர் பவுடர் ஆட் பண்ணுறது, அதை ஒயிட் பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 15 ரூபா 20 ரூபா வெள்ளை பவுடர், கலர் பவுடர் ஒரு 30 ரூபா அப்படின்னா நமக்கு ஒரு 10 ரூபா அதில் கூட வருது. அப்படின்றதுனால எசன்ஸை வாங்கி அவங்க கலந்துட்டாங்க அப்படின்னா அதை விட அவங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாக வரும். அதனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு கற்பூரம் மேக் பண்ணுற சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி சைஸ்லையும் நம்ம நாப்தலின் பால்ஸ் பண்ணலாம். இந்த ஒரு மிஷின் வச்சு நாப்தலின் பால்ஸும் பண்ணலாம், நீங்கள் கற்பூரமும் பண்ணலாம். அதனால தான் இது சேம் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிட்டேன். இதோட ரா மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ரிஃபைன்டு நாப்தலின். ஆக்சுவலாக ரிஃபைன்டு அப்படின்னா உங்களுக்கு சிலது ஃப்ளேக்ஸாக கிடைக்குங்க. இந்த மாதிரி ஃப்ளேக்ஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துப்பியாக கிடைக்கும். ஒரு சிலது ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். மிஷினில் நீங்கள் போட்டதுமே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அவ்வளோ ஸ்மூத்தாக உங்களுக்கு இருக்கும், எங்கேயுமே சிக்காது. உங்களுக்கு நீங்கள் மேனுவல் இன்டர்வென்ஷன் நிறைய பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49,000 ரூபா இதோட விலை. ஒரு மணி நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா 6 கிலோ அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அது உங்களுக்கு நாப்தலின் பால்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ரசக்கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ரசக்கற்பூரம் அப்படின்றது ஒரு கெமிக்கல் கலவை, அப்படி ரசாயனம் கெமிக்கல் இல்லையா, அதனால தான் இதை ரசக்கற்பூரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரசக்கற்பூரம் இதை தயாரிக்கிறதுக்கும் அதே போல் நம்ம நார்மலாக தீபம் ஏற்றுறதுக்காக பயன்படக்கூடிய எரிக்கற்பூரம், அது ரெண்டுமே உங்களால் இந்த ஒரு மிஷின் வச்சே பண்ணிட முடியும். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் 6 kg வரைக்கும் நமக்கு கொடுக்கும். எல்லாம் வேஸ்டேஜஸ் எல்லாமே போகும். ஏன்னா வேஸ்டேஜஸ்னால் நம்ம இந்த கற்பூரம் விலைகள் அது பாட்டில் ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். நீங்கள் பவுடரை மட்டும் அந்த ஃபனல் மூலியமாக கொட்டிட்டா போதும், அது பாட்டில் வந்துடும். ஸோ மிஷின் வாங்குற இடத்துல நமக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மிஷின் சின்ன ப்ராப்ளம் வந்தால் எப்படி சர்வீஸ் பண்ணணுன்ற எல்லா விஷயமும் நமக்கு அதுவே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இதோட வேஸ்டேஜ் வந்தது அப்படின்னா பவுடர் திருப்பி ஃபனலில் கொட்டி நம்ம வில்லைகளாக ஆக்கிட்டே இருக்கலாம். ஸோ வேஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிஸ்னஸில் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், இப்போது நீங்கள் ஃப்ளேக்ஸாகவும் வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஃப்ளேக்ஸாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ரொம்ப ஹார்ட் ஃப்ளேக்ஸாக வாங்கிட்டோம்னா பல்வரைசர் மிஷின் வச்சு அதை அரைச்சி பண்ணணும். இல்லை நம்ம ஸ்மூத் நாப்தலின் பவுடரே வாங்கிட்டோம் அப்படின்னா அப்படி டேரெக்டாக மிஷினில் போட்டாலே நமக்கு அது பாட்டில் அவுட்புட் வந்துட்டே இருக்கும். ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 7 kg அளவுக்கு கேம்ஃபர், அதாவது உங்களுக்கு கற்பூரமும் சரி ரசக்கற்பூரமும் சரி இதே அவுட் தான் நமக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கிது அப்படின்னும் போது
நமக்கு அந்த 1 கிலோ வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை திருப்பி எடுத்து போட்டு நம்ம வந்து அதை எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 6 கிலோ அளவுக்கு அவுட்புட் கிடைக்கும். 10 ரூபா கிட்ட 4 கிராம் அளவுக்கு நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கற்பூரம் ப்ரொடக்ஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ரூபா கிட்ட காஸ்ட் போயிடும் நமக்கு. ஸோ இப்படி போச்சு அப்படின்னா டோட்டலாக கற்பூரம் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அதோடைய ப்ராஃபிட் நமக்கு என்னவா இருக்கும்ன்றது சொல்கிறேன். ஸ்மோக் ஃப்ரீ ஸ்மோக்லெஸ் கற்பூரம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, புகை வராது கற்பூரம் நம்ம ஏற்றும் போது. அந்த மாதிரி கற்பூரம் நமக்கு வந்து 2000 ரூபா வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். நமக்கு 6 கிலோ கொடுக்குது, 3 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது அப்படின்னா, ஸோ 8 மணி நேரம் அப்படின்னா 8000 ரூபா நம்ம அதுலேருந்து மட்டுமே சம்பாதிக்க முடியும். அதாவது நான் வந்து கற்பூரத்துலேருந்து. ஸோ இது இல்லாமல் நேத்தலின் பால்ஸ் அதில் வந்து நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து எடுக்க முடியுன்றதை சொல்கிறேன். 1 கிலோ பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1000 ரூபா வரைக்கும் கலர்டு பால்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸு நமக்கு ஈவன் 500 ரூபா 700 ரூபா ரேட்டுக்கும் கிடைக்கும். ஆனால் நம்ம இப்போ நேப்திலின் பால்ஸ் போட்டோம்னா நம்ம அந்த பீரோவில் போடுவோம், அதுக்கப்புறம் டாய்லெட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம், பாத்ரூம்ஸில் யூஸ் பண்ணுவோம், மூளை முடுக்கு கிச்சனோடைய சிங்க் அடியில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எத்தனை நாளைக்கு இது வரும், அந்த காற்று பட்டதும் கரையக்கூடியது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சாயம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா கையில், அப்படி எடுக்கும் போதே சாயம் ஒட்டுது. நாங்கள் வந்து இதை வந்து சிங்கில் ஒரு முளையாக போட்டு வைக்கிறோம், பாத்ரூமில் ஒரு முளையாக போட்டோம்னா அந்த சாயம் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் மாதிரி பாத்ரூமில் இருக்க டைல்ஸில் பட்டுருது, அப்படியே இருக்குது, அது போக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற குவாலிட்டி நான் சொல்லலை. ஸோ நம்ம சொல்கிறது நல்ல ஒரு குவாலிட்டியான ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபா 1200 ரூபா ஒரு கிலோ அதோட மார்க்கெட் ப்ரைஸ். 700 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம். ஒயிட் கலரில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபாலேருந்து 800 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபா 6 கிலோ ப்ரொடக்ஷன் ஒரு மணி நேரத்துக்குன்னா 4200 ரூபா வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸாக கப் சாம்பிராணி நீங்கள் அதே போல் கற்பூரம் அகர்பத்தி இந்த மாதிரியான அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான லைசன்ஸ் என்ன, லோக்கல் முனிசிபாலிட்டிலேருந்து அப்ரூவல் நம்ம வாங்கணும். ஸோ ஏன் வந்து லோக்கல் முனிசிபாலிட்டிலேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும் இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்குன்னா, இது வந்து ஒரு எரிபொருள் நம்ம எரிய வைக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. ஸோ எரிய வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். எந்த நேரம் வேணால் ஃபயர் அந்த மாதிரி வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கும். எம்ப்ளாயீஸ்க்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணோம். அதனால லோக்கல் முனிசிபாலிட்டிலேருந்து நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட இடம் நம்ம எங்கே பண்ணுறோமோ அதோட பாதுகாப்பாக பண்ணுறோமா அப்படின்றத அவங்க பார்த்துட்டு நமக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ. ஸோ எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி எப்படி எடுக்கிறது, நம்மளோட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறது நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டேக்ஸ் ஜிஎஸ்டி, அப்படி இல்லைனா வந்து உங்ககிட்ட இண்டிவிஜுவல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா பேன் இருந்ததுன்னா அதையும் பண்ணலாம். கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கணும் உங்களுக்கு டிரான்சாக்ஷனுக்கு. ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வேணும். ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ஒரு பிராண்டிங் மாதிரியான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் உள்ளூர்லேயும் அப்புறம் வெளியூர்லேயும் உங்களால் தாராளமாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து விற்க முடியும். ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இனிஷியலில் ஹேண்ட் மோல்ட்ஸில் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மோல்டு உங்களுக்கு வட்டமாக சதுரமாக ஓவல் ஷேப்லலாம் கிடைக்கிறது. ரசக்கற்பூரமும் இதில் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைமில் வந்து 9 கிட்ட இருக்குங்களா. ஸோ 9 இருக்குது அப்படின்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அவங்க 1 மினிட் அப்படி எடுத்தாலே 1 மினிட்க்கு 100 பீஸ் 200 பீஸ் அந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அச்சு டைஸு அந்த மாதிரி மேனுவல் இதுவும் இருக்குது. அதே போல் மேனுவல் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு மிஷின் மூலயமாவும் இருக்குது. ஸோ மிஷின் மூலயமா பண்ணாலே உங்களுக்கு ஒரு 49,000 50,000 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். பேக்கிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் கற்பூரம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டப்பாங்கள் 5 கிராம் 10 கிராம் 20 25 கிராம் 40 50 கிராம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி டப்பாங்களில் கற்பூரத்தை பேக் பண்ணிக்கலாம். ரசக்கற்பூரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர்ஸில் பேக் பண்ணி நீங்கள் பின் பண்ணி அந்த ஹாட் சீலிங் மிஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மூலயமா பின் பண்ணி நீங்கள் பேக்கெட்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோ கொடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் கற்பூரமும் அடுத்த 3 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரசக்கற்பூரம் பண்ணிங்கன்னா 6 மணி நேரம், அடுத்த 2 மணி நேரம் பேட்ச் உட்கார வச்சு நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் ப்ராப்பராக உங்களால் ஒரு டேலியே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா ஏர்ன் பண்ண முடியுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக வேணும் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு. எல்லா ஷாப்புங்கள்லையும் கொடுங்க. ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுங்கள். ஹவுஸ் கீப்பிங் சப்ளைஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஹாஸ்பிட்டல் சப்ளைஸு, அதுக்கப்புறம் டைரெக்டாக கோவில்களுக்கு வந்து பூஜா ஐட்டம் சப்ளை பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட. டெம்பிள் அசோசியேஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மூலயமா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெண்டாஸ் பிடிக்க முடியும். ஸோ அவங்க மூலயமா நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாம். இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமாங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இப்போ கற்பூரம் மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாம்பிராணி
அதே போல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப் சாம்பிராணி, உங்களுக்கு ஊதுவத்தி, எசென்ஷியல் ஆயில், அதுக்கப்புறம் உங்களுக்கு விபூதி, குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெம்பிள் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே தேவை. நீங்கள் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்கள் மட்டும் கிடச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பாட்டில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஒரு 10க்கு 10 சின்ன இடம் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா as usual நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.